إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم فإذا سألتم الله فاسألوه الفردوس أو كما قال صلى الله عليه وسلم. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகநாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. ஸலாத் என்ற கருணையும் ஸலாம் என்ற இடேற்றமும் இந்த உலகத்திற்கு ரஹ்மத்தாக அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அல்லாஹுடைய தூதர் அருமை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தஅபீன்கள் தஅபீன்கள் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இறைநேசர்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக. சிறப்பான இந்நாளில் நாட்களுக்கெல்லாம் தலை சிறந்த நாளாகிய ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் மஸ்ஜிதில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இறைநேசர்களே, எப்பொழுதும் எல்லாம் சந்தர்ப்பங்களிலும் தனிமையில் இருந்தாலும் சரி கூட்டாக இருந்தாலும் சரி படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு மாத்திரம் பயந்து நடந்து கொள்ளுமாறு எவைகளெல்லாம் அல்லாஹ் எடுத்து நடத்துமாறு ஏவிருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ தடை செய்திருக்கிறானோ அத்தனை சப்பான விடயங்களை விட்டு முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத்தும் நற்கட்டளை செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எமக்கு இந்த உலகத்துடைய வாழ்க்கையை தந்த நோக்கம், இந்த உலகத்துடைய வாழ்க்கையை தந்த நோக்கம் நாங்கள் நிரந்தரமாக வாழ்வதற்காக வேண்டியோ, இந்த உலகத்துடைய நிரந்தர இன்பங்களை அனுபவிப்பதற்காக வேண்டியோ, இந்த உலகத்துடைய நிரந்தர சந்தோஷத்தை அனுபவிப்பதற்காக வேண்டியோ அல்ல. இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தந்த நோக்கம் ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹ்வை இபாதத்து செய்ய வேண்டும், ஒவ்வொரு அடியார்களும் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவர்கள் தஸ்பீஹ் செய்ய வேண்டும், அவர்கள் அல்லாஹ்வை சுஜூது செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த உலக வாழ்க்கையை மனிதர்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றார். இந்த உலகத்துடைய வாழ்க்கை
இது நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. இந்த உலகத்துடைய வாழ்க்கை இது கொஞ்ச கால வாழ்க்கை. அல்லாஹ் எப்ப எங்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கையை வைத்திருக்கிறான், நிரந்தரமான இன்பங்களை வைத்திருக்கிறான், நிரந்தரமான சந்தோஷங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எப்ப நாங்க இந்த உலகத்தை விட்டு பிரிகிறோமோ, எப்ப நாங்க மௌத்தாகிறோமோ, எப்ப நாங்க மலக்குள் மௌத்தை கண்ணால பார்க்கிறோமோ, அவர்களுடைய ஆகிரத்துடைய வாழ்க்கை, அவர்களுடைய நிரந்தரமான வாழ்க்கை, அவருடைய அடிமை முடிவை இல்லாத வாழ்க்கை ஆரம்பமாக்கப்படும். இந்த உலகத்துல நாங்க நினைக்கலாம், நாங்க வாலிபர்களாக இருக்கிறோம், நாங்க செல்வந்தர்களாக இருக்கிறோம், நாங்க நிறைய அமல் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற நோக்கத்தோடு உலகத்துல நாங்க பெருமையோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை அழிந்து போகக்கூடிய வாழ்க்கை. எப்ப நாங்க மௌத்தாகிறோமோ, எப்ப நாங்க கபரை சந்திக்கிறோமோ, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எமக்கு நிரந்தரமான வாழ்க்கையை அல்லாஹ் தருவார். உலகத்துல ஒரு மனிதன் எந்த நிலைமையில வாழ்ந்தாலும் சரி, அவன் படித்தவனாக இருக்கலாம், அவன் படிக்காதவராக இருக்கலாம், ஒரு செல்வந்தனாக இருக்கலாம், ஒரு பாவியாக இருக்கலாம், ஒரு இபாதத் செய்யக்கூடிய ஒரு சாலிஹான மனிதனாக இருக்கலாம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் மௌத்தை வைத்திருக்கின்றார். உலகத்துடைய வாழ்க்கை நாங்க அமல் செய்யக்கூடிய இடம், ஆகிரத்தை தயார் செய்யக்கூடிய இடம், கபரை தயார் செய்யக்கூடிய இடம், சிராத்தை தயார் செய்யக்கூடிய இடம், மீசானை தயார் செய்யக்கூடிய இடம், மக்களை வெற்றி அடையக்கூடிய இடம் இந்த உலகத்துடைய வாழ்க்கை. உலகத்துல யாருக்கும் தன்னுடைய மனம் போன போக்கில் அல்லாஹ்வை மறந்த நிலைமையில் நான் இவ்வாறு தான் உலகத்துல வாழ்வேன், என்னை யாராலும் எதையும் செய்ய முடியாது என்ற நோக்கத்தோட யாருக்கும் வாழ முடியாது. அவன் உலகத்துல எவ்வளவு பெரிய பலசாலிகளாக இருந்தாலும் சரி, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எல்லா மனிதர்களையும் படைத்த நோக்கம் அவனை இபாதத் செய்வதற்காக, அவனை விளங்குவதற்காக, அவனை துதிப்பதற்காக, அவனுக்கு சுஜூது செய்வதற்காகத்தான் அல்லாஹ் இந்த உலகத்துடைய வாழ்க்கை மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றான். அத்துன்யா குலிகத் லகும் வ அன்தும் குலிகத்தும் லில் ஆகிரஹ். நீங்கள் படைக்கப்பட்டதெல்லாம், இந்த உலகம் படைக்கப்பட்டதெல்லாம் மனிதனுக்காக வேண்டி, மனிதனுடைய தேவைக்காக வேண்டி, அவன் யாரிடமும் கையேறக்கூடாது, அவன் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்காக, அவனுடைய வேலைகளை சரியான முறையில் செய்வதற்காக, அல்லாஹ்வை சரியான முறையில் துதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் படைப்பினங்கள், வானமாக இருக்கலாம், பூமியாக இருக்கலாம், கடலாக இருக்கலாம், மரம் மட்டைகளாக இருக்கலாம், வானத்திலே பறக்கக்கூடிய பறவை இனங்களாக இருக்கலாம், காட்டிலே வசிக்கக்கூடிய மிருக இனங்களாக இருக்கலாம், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எறும்பு இனங்களாக இருக்கலாம். அல்லாஹ் முழு படைப்பையும் படைத்தது என்னுடைய அடியார்கள் என்னுடைய கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும், இவர்கள் என்னை சரியான முறையில் என்னை விளங்க வேண்டும், சரியான முறையில் என்னை இபாதத்து செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் மனித சமூகத்தை இந்த உலகத்திற்கு படைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. அல்லாஹ் சூரா முல்கிலே அல்லாஹ் தெளிவாக வழங்கப்படுகிறான், மனிதர்களுக்கு வாழ்வளித்தது ஹயாத்தையும் மௌத்தையும் அல்லாஹ் கொடுத்த நோக்கம் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, அவர்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்களை பரிசோதிப்பதற்காக. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லதி خلقல் மௌத். முதலாவது அல்லாஹ் ஹயாத் அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ்வுடைய பார்வையில அல்லாஹ் சொல்லக்கூடிய வாழ்க்கை நாங்க வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல வர்ணிக்கக்கூடிய வாழ்க்கை அது மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லதி خلقல் மௌத், நாங்க மௌத்தை படைத்திருக்கிறோம். உலகத்துல நாங்க வாழக்கூடியவர்கள், நாங்க ஒரு நாளைக்கு மௌத்தாகிடுவோம், ஒரு நாளைக்கு நாங்க எங்களோட குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிடுவோம், ஒரு நாளைக்கு எங்க மனையை விட்டு பிரிஞ்சிடுவோம், ஒரு நாளைக்கு நாங்களுடைய பிள்ளைகளை விட்டு நாங்க பிரிஞ்சிடுவோம், ஒரு நாளைக்கு நாங்க மௌத்தை சந்திக்கத்தான் போறோம், ஒரு நாளைக்கு நாங்க மலக்குள் மௌத்தை கண்ணால பார்க்கத்தான் போறோம். சகோதரர்களே,
அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்றான் வல் ஹயாத, உங்களுக்கு நாங்கள் வாழ்க்கையை தந்திருக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் வாழ்க்கையை படைத்தது. அல்லாஹ் சொல்லக்கூடிய வாழ்க்கை அது மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு அறிவு கிடையாது, அந்த வாழ்க்கைக்கு முடிவு கிடையாது, அந்த வாழ்க்கைக்கு ஒரு எல்லை கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அதனால உலகத்தை வாழக்கூடிய நேரத்தில் கொஞ்ச கால வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில நாங்கள் வாழுவோம். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்த நிலைமையில வாழணும். அல்லாஹ்வுடைய தகர்ருவை இமாவை அடைந்த நிலைமையில வாழ்ந்தால்தான் அல்லாஹ் எமக்கு உலகத்திலேயும் ஆகிரத்திலேயும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் தருவார். குர்ஆனிலே இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்றான், மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, யார் ஒரு முக்மீனாக இருக்கும் நிலைமையில யார் இந்த உலகத்தில் வாழ்வார்களோ, முக்மீனாக இருக்கும் நிலைமையில ஆண்களோ பெண்களோ யார் நல்ல அமல்களை செய்கிறார்களோ, அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்களை யார் செய்கிறார்களோ, அல்லாஹ் சொல்லுறான் பல நுகி என்னவோ ஹயாத்தன் தொய்யிபா, அவர்களுக்கு நாங்கள் மனமான வாழ்க்கையை கொடுப்போம். ஆகிரக்கூடிய வாழ்க்கையே இல்லை, நாங்க நினைக்கிறத போல அல்ல, உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கையை போல அல்ல. உலகத்துல நாங்க என்ன தவறு செஞ்சாலும் என்ன அமல்கள் செய்தாலும் ஒரு நாள் நாங்க மௌத்தை சந்திக்க போறோம். மௌத்தோட உலகத்துடைய எல்லாம் இன்பங்களும் முடிஞ்சுவிடும். ஆனா ஆகிரத்துடைய வாழ்க்கை அதுக்கு முடிவு கிடையாது, அதுக்கு அறிவு கிடையாது. சகோதரர்களே, பெரியோர்களே, உலகத்தில் நாங்கள் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்தால் நிரந்தர அதாவை நாங்கள் அனுபவிக்க இருக்கின்றோம். அவர் நிரந்தரமான தண்டனைகளை அல்லாஹ் கொடுப்பான். ஒரு மனிதன் சாலிஹான அமல் செய்கிறார், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில வாழ்கிறார், மிகவும் பேணுதலாக இருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, இவருடைய உலகத்துடைய வாழ்க்கையின் நிம்மதி, சகராத்துடைய நேரத்திலே அல்லாஹ் நல்ல மௌத்த கொடுப்பான். ஆகிரத்திலேயும் அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பான். கண்ணியமான சகோதரர்களே, எங்களோட உள்ளத்துல பயம் வரணும், எங்களோட உள்ளத்துல தக்வா வரணும், எங்களோட உள்ளத்துல அல்லாஹ்வை பத்தி விளங்கணும், எங்களோட உள்ளத்துல ஈமான் கூடிக்கொண்டே போகணும். சஹாபாக்களுடைய ஈமான் கூடிக்கொண்டே போச்சு. அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனங்களை கேட்கக்கூடிய நேரத்துல, குர்ஆனுடைய ஆயத்துகள் ஓதி காட்டப்படக்கூடிய நேரத்துல, கண்ணியமானவர்களே, சஹாபாக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் மஞ்சள் நிறமாக மாறி அல்லாஹ் என்ற பெயரை கேட்கக்கூடிய நேரம் அவர்களுடைய உள்ளம் நடுநடுங்க ஆரம்பிக்கும் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறார். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரங்களும் ஒவ்வொரு தடவைகளும் இன்றைக்கு நாங்கள் அல்லாஹ்வை பத்தி கேட்கிறோம், அல்லாஹ்வை பத்தி கேட்கிறோம், நபியுடைய வாழ்க்கையை பத்தி கேட்கிறோம், சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பத்தி கேட்கிறோம், நரகத்தை பத்தி கேட்கிறோம், சொர்க்கத்தை பத்தி கேட்கிறோம். என்னுடைய உள்ளத்துல நான் ஒரு நல்ல மனிதனாக வாழணும் என்ற எண்ணம் என்னுடைய உள்ளத்துல வருது. பயம் வருது இல்ல, தக்வா வருது இல்ல. கண்ணியமானவர்களே, நாங்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் எமக்கு உலகத்துடைய வாழ்க்கையை நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் தருவார். உலகத்துடைய வாழ்க்கை இது அமலுக்குரிய இடம், அமல் செய்யக்கூடிய இடம், இபாதத்து செய்யக்கூடிய இடம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா கலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நாங்க மனிதர்களையும் ஜின்களையும் படைத்தது இல்லா லியஅபுதூன், அவர்கள் அல்லாஹ்வை இபாதத் செய்வதற்காக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளை கியாமத்துடைய நாள்ல மஹ்ஷருடைய மைதானத்தில யௌம யஜ்மஉன் நாஸ், முழு மனிதர்களும் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். ஆரம்ப மனிதன் முதல் இறுதியாக பிறக்கும் குழந்தை வரைக்கும், மனிதன் வரைக்கும் முழு மனிதர்களும் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். மஹ்ஷருடைய மைதானத்திலே ஒன்று சேர்க்கப்படுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மக்கள் எல்லாம் பயத்தோட வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். என்னுடைய நிலைமைகள் என்ன ஆகுமோ, என்னுடைய பட்டோலைகள் எந்த கரத்துல கிடைக்குமோ என்ற பயத்தோட வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். தெலுங்கு கரையில இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, நல்ல கியாமத்துடைய நாள்ல நாங்க உலகத்துடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் அல்லாஹ் இணை போடுவோம். ஒவ்வொரு அமல்களையும் அல்லாஹ் நிறுத்து பார்ப்பான். நான் உலகத்தில் எவ்வளவு அமல் செஞ்சிருக்கிறோம், எவ்வளவு விவாதத்து செஞ்சிருக்கிறோம் என்பதை அல்லாஹ் பார்க்க மாட்டான், தொகையை அல்லாஹ் பார்க்க மாட்டான். அவர் சிறிய அமல் செஞ்சாலும்
இவர் செஞ்ச அமல் யாருக்காக செய்திருக்கிறார். உள்ளத்தை அல்லாஹ் பார்ப்பான். இந்த அமலை வைத்து இந்த இஹ்லாஸை வைத்து இவருடைய மீதானிலே இவருடைய அமல்களை இழுத்து அல்லாஹ் இவருடைய தங்கும் இடத்தை அல்லாஹ் முடிவு செய்யும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில ஒரு அணு அளவு அமல் செய்தாலும் அவருடைய அமல்கள் அங்கே எடுத்து காட்டப்படும். நாங்க சில நேரம் உலகத்துடைய வாழ்க்கையில செஞ்ச அமலை மறந்திருப்போம், செஞ்ச விவாதத்தை மறந்திருப்போம். ஆனா அந்த கியாமத்துடைய நாளிலே நான் இப்படி அமல் செய்திருக்கிறேன், நான் பெருசாக இந்த அமலை செய்தேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அணுவளவு உலகத்தில் அமல் செய்தாலும் அவர்கள் எப்படிப்பட்ட காரியங்கள் செய்தாலும் அவருடைய அமல்கள் எடுத்து காட்டப்படக்கூடிய நாள் அந்த கியாமத்துடைய நாள் நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். உலகத்தில ஒரு அணுவளவு பாவம் செஞ்சாலும் ஒருத்தரை பற்றி ஒரு கெட்டெண்ணம் வைத்தாலும் யார்கிட்டையும் பேசியிருக்க மாட்டாரு, ஒருத்தருடைய குறை யார்கிட்டையும் பேசியிருக்க மாட்டாரு, அவரை பற்றி உள்ளத்தால நினைச்சிருப்பாரு. இவன் மிகவும் மோசமான ஒரு மனிதன் என்று, இவன் இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சிருக்கிறான் என்று. கண்ணியமானவர்களே, இவர்கள் உலகத்தில அந்த எண்ணத்தை அல்லாஹ் கியாமத்துடைய நாளிலே எடுத்துக்காட்டும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில யாரு சாலிஹான முறையில தக்வாவோட உலகத்துல யாரெல்லாம் வாழ்வாங்களோ, செய்யக்கூடிய அமல்களை யார் இஸ்திகாமத்தாக யாரு செய்வார்களோ, அவரோட மௌத்து வரைக்கும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில தக்வாவோட யாரெல்லாம் வாழ்வார்களோ, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், ஒரு சகராத்துல இருப்பாரு, மௌத்த சந்திக்கிறதுக்கு முன்னால சகராத்துடைய நேரத்துல துடிப்பாரு. அந்த நேரத்துல நல்லடியார்களை சூழ்ந்து சொல்லுவார்கள், நீங்க கபருடைய வாழ்க்கையை நினைச்சு நீங்க பயப்படுவாங்க. பஷாரத்து செய்வார்கள், நன்மாராயம் செய்வார்கள், சொர்க்கத்துடைய இன்பங்கள் இவருக்கு காட்டப்படும். மலக்குள் மௌத் அழகான தோட்டத்தில் வந்திருப்பார்கள், சலாம் சொல்லுவார்கள். சில ஜனாதாக்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் திருத்த நிலைமையில இருக்கும், நெற்றி வேர்த்த நிலைமையில இருக்கும். சகோதரர்களே, பெரியவர்களே, ஏன் சொர்க்கத்துடைய காட்சிகளை பார்த்த நிலைமையில் ரஹ்மத்துடைய மலாய்க்காமார்களுடைய சுபசெய்திகளை கேட்ட நிலைமையில் இவர்கள் உயிர் படிக்கப்படும். அல்லா தகாஃபு, நீங்க உலகத்துடைய வாழ்க்கையில நீங்க கபரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, மஹ்ஷரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, நரகத்தை பற்றி சொர்க்கத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கபருடைய வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு பயனும் படலாம், எந்த ஒரு அச்சமும் படவானும் நாங்க உங்களுக்கு உதவி செய்வோம். கபரு பிரகாசமாக்கப்படும், கபர்கள் சொர்க்கத்துடைய பூஞ்சோலை ஆக்கப்படும், சொர்க்கத்துடைய பட்டாடுகளை. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த கபரிலே இவர்கள் அணிவிக்கப்படும். இவர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வார்கள். மௌத்துடைய நேரத்தில் உள்ளத்தில் நாங்கள் ஒரு நோயாளியாக மாறிவிட்டா, என்னுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம், மௌத்தாகினா நான் எந்த குடும்பத்தை யாரு பார்க்கிறது, என்னுடைய பிள்ளைகளுக்கு யார் உணவளிக்கிறது, என்னுடைய தொழிலை யாரு கண்காணிக்கிறது என்று உலகத்தில் இவர்கள் மிகவும் கவலையோடு இருப்பார். அவர் மௌத்தாவதுக்கு முன்னால இவர் செஞ்ச பிசினஸ மகனுக்கு காட்டி கொடுத்துருவார். ஏன் இவருக்கு தெரியும், நான் கொஞ்ச காலம் தான் வாழ போறேன், நான் வயோதிப்பத்தை அடைஞ்சிட்டேன், நான் ஒரு நோயில பாதிக்கப்பட்டு இருக்கிறேன், டாக்டர் எனக்கு கவனம் செஞ்சுட்டாரு, நீங்க 2 மாதம் தான் இந்த உலகத்துல வாழுவீங்க, 3 மாதங்கள் தான் நீங்க உலகத்துல வாழுவீங்க என்று வைத்தியர் கொடுத்துட்டாரு. கண்ணியமானவர்களே, அதுக்கு முன்னால நாங்க துனியாவை, அந்த நேரத்திலே நாங்க துனியாவை என்னுடைய பிள்ளைங்களுக்கு நாங்க காட்டி கொடுப்போம். மலக்குமார்கள் சொல்லுவார்கள், நீங்க கவலைப்படவானம், உங்களுடைய குடும்பத்துக்கு, உங்களோட மனைவிக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களோட தொழில்களுக்கு நாங்க உதவி செய்வோம், நீங்க உலகத்துல நீங்க செய்ததை விட அதிகமாக நாங்கள் செய்வோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்துடைய செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துடைய மலாயிகாமார்கள் சொல்லுவார்கள், நன்மாராயம் கூறப்படுவார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وَسِيقَ الَّذِينَ اتَّقَوْا رَبَّهُمْ إِلَى الْجَنَّةِ زُمَرًا
அல்லாஹ் சூரா ஜுமர்ல அல்லாஹ் சொல்லுறான், தக்வாதாரிகள், பயமற்றம் உள்ளவர்கள், ஈமான்தாரிகளை பற்றி அல்லாஹ் சொல்லுறான். இவர்களுடைய யாரெல்லாம் உலகத்துல அல்லாஹ்வுக்கு பயந்து தக்வாவுடன் உலகத்தில் யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ, இவர்கள் சொர்க்கத்துக்கு அழைக்கப்படுவார்கள், கூட்டம் கூட்டமாக அழைக்கப்படுவார்கள். சொர்க்கத்துக்குள்ள நுழையக்கூடிய நேரத்தில் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரஹ்மத்துடைய மலாயிகா மாறுகள் தப்பு தப்பாக நிற்பார்கள். அதிலே முதல் வரிசையில் சொர்க்கத்துடைய அதிபதி ஹஜ்ரத் ரிதுவான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் முழு வரிசையிலே நீண்டு இந்த சொர்க்கவாதிகளை சொர்க்கத்தின் பக்கம் அழைப்பார்கள். சொர்க்கத்துடைய எல்லாம் கதவுகளும் திறந்து கொடுக்கப்படும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ரஹ்மத்துடைய மலாயிகா மாறுகள் இந்த சொர்க்கவாதிகளை வரவேற்பார்கள். இந்த சொர்க்கவாதிகளுக்கு சலாம் சொல்வார்கள். وَقَالَ لَهُمْ خَزَنَتُهَا سَلَامٌ عَلَيْكُمْ طِبْتُمْ فَادْخُلُوهَا خَالِدِينَ. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ரஹ்மத்துடைய மலாயிகாமார்கள் இந்த சொர்க்கவாதிகளை சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய நேரத்தில் சலாம் சொல்வார்கள். சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு நீங்க ஈடேற்றம் அடைஞ்சிட்டீங்க, உலகத்துல என்னுடைய பொருத்தத்தை நீங்க அடைஞ்சு கொண்டுட்டீங்க, நீங்க மனமானவராக நீங்க மாறிட்டீங்க. நீங்க நிரந்தர சொர்க்கத்துக்குள்ள நீங்க நுழைங்க. அல்லாஹ் குர்ஆன்ல பாருங்க, خالدين فيها خالدين فيها خالدين فيها, நிரந்தரமான சொர்க்கத்துக்குள்ள நீங்க நுழைங்க. சகோதரர்களே, நிரந்தர சொர்க்கம் அங்க அழிவு இல்லை, அங்க முடிவு இல்லை. எங்களுக்கு இன்பங்களை அனுபவிச்சுக் கொண்டே இருக்கலாம். கண்ணியமானவர்களே, சொர்க்கத்துக்குள்ள நுழைவதற்கு முன்னாலே அல்லாஹ் இந்த சொர்க்கவாதிகளை அல்லாஹ் கண்ணியப்படுத்தும். சொர்க்கத்துக்குள்ள நுழையக்கூடிய நேரத்தில் அந்த சொர்க்கத்துடைய வாசல்ல அல்லாஹ் ஒரு மரத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். சொர்க்கத்துடைய வாயிலே ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துடைய வேர் பகுதியிலே அல்லாஹ் 2 ஊற்றுக்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். முதலாவது ஊற்றில் அவர் என்ன செய்வார்? தண்ணீரை குடிப்பார். அவருக்கு தண்ணீர் புகட்டப்படும். உலகத்துல செஞ்ச பாவங்கள், உலகத்துல செஞ்ச அநியாயங்கள், உலகத்துல செஞ்ச தவறுகளை அல்லாஹ் சுத்தப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இவர்களுக்கு பரிசுத்தமான நீர் புகட்டப்படும். சொர்க்கத்துக்குள்ள நுழைறதுக்கு முன்னால இவருக்குள்ள ஃப்ரெஷ் ஆக்கிட்டு தான் அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ள இருப்பான். எங்களுக்கே தெரியும், உலகத்தில் நாங்க செய்யற அநியாயம், உலகத்தில் நாங்க செய்யக்கூடிய அநியாயம் எங்களுக்கே தெரியும். இது யாருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான்? கடைசியாக சொர்க்கம் போகக்கூடிய மனிதனுக்கு. உலகத்துல பாவத்தை எல்லாம் செஞ்சிட்டு, உலகத்தை எல்லாம் அநியாயத்தையும் செஞ்சிட்டு, உலகத்தை எல்லாம் தவறையும் செஞ்சிட்டு, மக்களுக்கு அநியாயம் செஞ்சு மக்களுடைய உள்ளங்களை நோவடிச்சுட்டு அல்லாஹ்வுக்கு சரியான முறையில் சுஜூது செய்யாமல் உலகத்துல வாழ்ந்துவிட்டு மரணிக்கக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான். அது எப்ப கொடுப்பான் தெரியுமா? அவர் கலிமா சொன்ன ஒரு காரணத்துக்காக. கலிமா பொறுமதி, இந்த கலிமாவுடைய பொறுமதி எங்களுக்கு இறங்குது. ஒரு கலிமா இல்லாத ஒரு மனிதனை போன்றுதான் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கலிமாவுடைய பொறுமதிக்காக அல்லாஹ் எப்பயோ ஒரு நாளைக்கு வருட காலமாக இவருக்கு அல்லாஹ் அதாபுகளை கொடுத்து விட்டு அல்லாஹ் இவர்களை சொர்க்கத்துக்கு அல்லாஹ் இவர்களை பரிசுத்தப்படுத்தி இவர்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய வயிற்றில இருக்கக்கூடிய எல்லா அசுத்தங்களையும் அல்லாஹ் நீக்கி விடுவான். ஃப்ரெஷ்ஷா இருப்பாரு. இன்னொரு ஊற்றை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அல்லாஹ் சொல்லுவான், இந்த ஊற்றுல நீங்க குளிச்சுக் கொள்ளும். ஏன்? உடம்புல இருக்கக்கூடிய அசுத்தங்களை அல்லாஹ் நீக்கி விட்டு தான் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு நுழைய. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொர்க்கத்துக்குள்ள நுழையக்கூடிய நேரத்தில் இவர் ஒரு அழகான ஒரு காட்சி அளிக்கக்கூடிய, இவர்களுடைய உடம்புகள் எல்லாம் ஜொலிக்க ஆரம்பிக்கும், பிரகாசிக்க ஆரம்பிக்கும். இவருடைய முடிகள் எல்லாம் எண்ணெய் போட்டதை போல் மிகவும் அழகான காட்சி அளிக்கும். கண்ணியமானவர்களே, சொர்க்கத்துக்குள்ள நுழையக்கூடிய நேரத்தில் அந்த சொர்க்கத்துடைய காவலர்கள், சொர்க்கத்திலே வேலை செய்யக்கூடியவர்கள், அந்த சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய சிறியவர்கள், உலகத்துடைய வாழ்க்கையில மூட்டான சிறிய குழந்தைகள் இருப்பார்களே, இவர்களை அல்லாஹ் நாளைக்கு இந்த சொர்க்கவாதிகளுக்கு வேலை செய்யக்கூடிய சிறுவர்களாக அல்லாஹ் வைக்கும்.
இவர்கள் வருவார்கள் சொர்க்கக்கூடிய வாசல்ல வந்து நிற்பார்கள். இந்த சொர்க்கவாசிகளுடைய கைகளை பிடித்து இருபுறமாக பிடித்து அவர்கள் சில கவிகளை பாடிக்கொண்டு சொர்க்கத்துக்குள்ளே அழைத்து செல்வார்கள். அன்னலக்கும் அந்த وَإِنَّ لَكُمْ أَن تَحْيَوْا فَلَا تَمُوتُوا أَبَدًا وَإِنَّ لَكُمْ أَن تَشِبُّوا فَلَا تَمْرَضُوا أَبَدًا وَإِنَّ لَكُمْ أَن تَنْعَمُوا فَلَا تَبْأَسُوا أَبَدًا. இந்த கவிகளை பாடிக்கொண்டு அழகான முறையில பாடிக்கொண்டு இந்த சொர்க்கவாசிகளுடைய கைகளை பிடித்துக் கொண்டு சொர்க்கவாசிகளை அழைத்து செல்வார்கள். என்ன அர்த்தம் இந்த கவிதை? நீங்க உயிரோடு நீங்க எங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க, உங்களுக்கு நோய் நொடி என்பது கிடையாது. உலகத்துடைய வாழ்க்கையில தலைவலி, உலகத்துடைய வாழ்க்கையில எங்களுக்கு காய்ச்சல், எல்லா பிரச்சனைகளும் இருக்கும். ஆனா பல அபதா உங்களுக்கு இந்த நோய் என்பதே கிடையாது, ஆரோக்கியமாக இருக்கும். உலகத்துல தான் எல்லா கஷ்டங்களும், எல்லாம் தலைவலியும், எல்லாம் பிரச்சனைகளும், எல்லாம் காய்ச்சல். கண்ணியமானவர்களே, உலகத்துல யார் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்வார்களோ அல்லாஹ் இவர்களுக்கு நிரந்தர நோயற்ற வாழ்க்கையை அல்லாஹ் கொடுப்பார். وَإِنَّ لَكُمْ أَن تَحْيَوْا فَلَا تَمُوتُوا أَبَدًا. இங்க நீங்க உயிரோட வாழ்வீங்க, உங்களுக்கு மௌத்து கிடையாது. மௌத்து நீங்க உலகத்துல மௌத்தாகிட்டீங்க, மௌத்த அனுபவிச்சிட்டீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா யதுகுன ஃபீஹா அல்-மௌத இல்லா அல்-மௌத்தல் ஊலா. முதலாவது மௌத்த தவிர வேற எந்த ஒரு மௌத்தையும் நீங்க சுவைக்க மாட்டீங்க. உலகத்தில் நாங்க மௌத்தாகினா அதுதான் மௌத்து, அதுக்கு பின்னால மௌத் என்பது கிடையாது. இந்த சிறுவர்கள் சொல்லுவார்கள், பல சமூக அபதா, உங்களுக்கு மௌத் என்பதே கிடையாது, நிரந்தரமாக இந்த உயிரோட வாழ்வீங்க. இங்க நீங்க வாழ்கிறவர்களாகத்தான். உலகத்தில தான் 40 வயது பின்னக்கூடிய நேரத்துல நாங்க நினைக்கிறோம், இப்ப நான் நோயாளி ஆகிட்டேன், நான் வயோதிகத்தை அடைஞ்சிட்டேன், என்னுடைய முந்தி நடத்திட்டு நான் மௌத்தாக போறேன் என்று பயத்தோட உலகத்தை வாழ்வோம். வாலிபம் குறைய குறைய நாங்க என்ன செய்வோம், உலகத்துல நாங்க உள்ளத்துல ஒரு பயம் ஏற்படும். எல்லோருக்கும் ஆசை நான் வாலிபராக உலகத்தை வாழும். வயோதிகர்களை எடுத்து பார்த்தா 60 வயசு ஒரு வயோதிகன், அவருக்கும் ஆசை நான் வாலிபனாக இருக்கிறார். அதனால அவர் பல ஏற்பாடுகள், அவருடைய முடிகளுக்கு, அவருடைய தாடிகளுக்கு பல ஏற்பாடுகள் செய்கிறார். யாரும் என்ன பார்த்து கிளம்பி என்று சொல்லப்படாது. அல்லாஹ் சொர்க்கத்துல இவர்களை சொர்க்கத்துடைய அந்த வாலிபர்களுடைய வயது 36. இந்த 36 வயதுல தான் அல்லாஹ் அவர்களை வைப்பார். அவர்களுக்கு வயோதிகம் கிடையாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சிறுவர்கள் சொல்லுவார்கள், இங்க சொர்க்கத்துடைய இன்பங்களை அனுபவிச்சுக் கொண்டே இருப்பீங்க, சொர்க்கத்துடைய காட்சிகளை அனுபவிச்சுக் கொண்டே இருப்பீங்க, உங்களுக்கு சலிப்பு கிடையாது. ஏன் ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறதாக இருந்த உலகத்துடைய வாழ்க்கையை பாருங்க. உலகத்துல எவ்வளவு பெரிய இன்பத்தை அனுபவிச்சாலும் நாங்க சொல்றோம், எனக்கு போதுமாகிட்டார், இதுக்காக எனக்கு ஏற ஒரு சாப்பாடு நாங்க தின்றோம், அவருடைய ஆசை முடிகிற அளவுக்கு அவர் தின்றாரு, சாப்பிடுறாரு, அவருடைய உள்ளம் வெறுக்கக்கூடிய அளவுக்கு சாப்பிடுறாரு. கண்ணியமானவர்களே, அதுக்கு பின்னால் அவருக்கு தரிப்பு வந்துடும். உலகத்தில் அது எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் சரி, ஒரு மனைவியை தெரிவு செய்யக்கூடிய நேரத்திலேயே கண்ணியமானவர்களே அவருடைய உள்ளத்து ஒரு தரிப்பு தன்மை ஏற்படும். ஆனா சொர்க்கத்தில் அல்லாஹ் அந்த இன்பங்களை அனுபவிப்பதற்காக வேண்டிய அல்லாஹ் சக்திகளை அல்லாஹ் கொடுப்பான். சொர்க்கத்துடைய இன்பங்கள் நேற்று இல்லை, அவர் நினைத்தது கிட்ட வரும், அவர் ஆசைப்பட்டது அவருடைய கை கிட்ட வரும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சொர்க்கத்துடைய இன்பங்களை நாங்க அனுபவிக்கணுமா? நாங்க உலகத்துல தப்போட வாழணும். யார் உலகத்துல தன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தி ஒரு நாள் அல்லாஹ்வுக்கு முன்னால நிறுத்தப்படுவேன் என்ற பயத்தோட உலகத்தை யாரெல்லாம் வாழ்வார்களோ அல்லாஹ் சொல்லுறான், அவருடைய ஒதுங்கும் இடத்தை அல்லாஹ் சொல்லுறான், அவருடைய ஒதுங்கும் இடம் சுவர்க்கம் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக எழுதப்பட்டது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி
சுருக்கவாசிகளுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்திருக்கின்றான். அதில் என்ற சுருக்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த அதுனுடைய இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஃசீர் செய்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கப்பட்டுச்சு, நபி அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். في الجنة من لؤلؤ في فيها 70 دارا من ياقوتة حمراء. கண்ணியமானவர்களே, சொர்க்கத்தில் ஒரு மாளிகை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அந்த மாளிகை எப்படிப்பட்ட மாளிகை? அது தனி முத்துக்களால செய்யப்பட்ட மாளிகை. வெளியிலிருந்து பார்த்தா உள்ளுக்கு இருக்கக்கூடிய எல்லாம் விடயங்களும் விளங்கும். உள்ளுக்கு இருந்து பார்த்தா வெளியே இருக்கக்கூடிய எல்லாம் விடயங்களும் எல்லாம் காட்சிகளும் விளங்கும். அப்படிப்பட்ட சொர்க்கத்துடைய மாளிகை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். இது அல்லாஹ்வுடைய கரத்தால செஞ்ச சொர்க்கம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த சொர்க்கத்துடைய முத்துக்கள் இரத்தனத்தால, சிவப்பு நிற இரத்தனத்தால முத்துக்களால பதிக்கப்பட்டிருக்கும். அழகாக இருக்கும் பார்ப்பது. من كل دار 70 بيتا من زمرة خضراء. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ஒவ்வொரு வீடுகள் அங்கு அமைக்கப்பட்டிருக்கும். 70 விதமான 70 வீடுகள் அந்த சொர்க்கத்துடைய மாளிகைக்குள்ளே இருக்கும். அந்த ஒவ்வொரு மாளிகைக்குள்ளே அல்லாஹ் ஒவ்வொரு அறைகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். அந்த அதில் சொர்க்கத்துக்குள்ள 70 வீடுகள், அந்த 70 வீடுக்குள்ளேயும் 70 அறைகள். கண்ணியமானவர்களே, அந்த 70 அறைக்குள்ளேயும் 70 கட்டில்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இந்த சொர்க்கவாசிகள் அனுபவிப்பதற்காக ஒவ்வொரு கட்டில்களையும் 70 விதமான நிறங்கள் கலந்த விருப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த ஒவ்வொரு விரிப்பிலையும் ஒவ்வொரு கட்டிலையும் ஒவ்வொரு 70 தோல்வியின் பெண்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உலகத்துல யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? உலகத்துல யாரெல்லாம் தன்னுடைய மனோச்சைகளை கட்டுப்படுத்தி உலகத்துல யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் இப்படிப்பட்ட இன்பங்கள், சந்தோஷங்கள் அல்லாஹ் கொடுக்கிறார். ஒவ்வொரு அறையிலும் 70 பெண்கள் என்னுடைய மனைவிமார்கள் அல்லாஹ் வைத்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போலத்தான் ஒவ்வொரு அறைகளிலையும் 70 மரவைகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். நிறங்கள் கலந்த 70 விதமான நிறங்கள் கலந்த 70 மரவைகள், சாப்பாடு உணவுகள் வைக்கப்பட்டிருக்கும். அந்த உணவுகளை சாப்பிடுவதற்கு அல்லாஹ் இவருடைய உடம்புல சக்தியை அல்லாஹ் கொடுப்பான். இந்த அனைத்து உணவுகளையும் காலை உணவுல இவர் சாப்பிடுவார். ஒரு நேர உணவு அவ்வளவு இன்பங்களை இந்த உலக நாளை செய்யக்கூடிய நாள்ல சொர்க்கத்தில் அனுபவிப்பதற்காக அல்லாஹ் வைத்திருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க கேட்கிறதாக இருந்தால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நீங்கள் கேளுங்கள். ஏன் காரணம்? வஃபௌகுஹு அர்ஷுர் ரஹ்மான், அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு மேலே அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்கிறது. அதனால் அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை கேளுங்க. ஒவ்வொரு நாளும் அந்த சொர்க்கத்துக்கு அல்லாஹ் சொல்லுவான், நீ அலங்காரமாகிக்கோ, நீ அலங்காரமாகிக்கோ, உன்னை நீ அழகுபடுத்திக்கோ. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் சஹருடைய நேரத்தை அல்லாஹ் சொல்லுவான். கண்ணியமானவர்களே, அந்த சொர்க்கம் படைக்கப்பட்ட நாள் முதல் கியாமம் வரைக்கும் சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். அந்த ஃபிர்தௌஸ் அலங்கரிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கடைசியாக எல்லாம் கியாமத்துடைய நாள்ல அல்லாஹ் சொல்லுவான், அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் பேச வைப்பான். சொர்க்கம் பேசும். யாருக்கு தெரியுமா நான் கிடைப்பேன்? உலகத்துல யாரெல்லாம் ஈமானோட யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அது அஃலஹல் முஃமினூன், அவர்கள் முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், யாரெல்லாம் உலகத்துல குஷுவோட புதுவோட யாரெல்லாம் உலகத்துல யாரெல்லாம் தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றினார்களோ இவர்களுக்கு தான் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துடைய இன்பங்கள்ல மூழ்கி இருப்பார்கள். சொர்க்கத்துடைய இன்பங்கள்ல மூழ்கி இருப்பார்கள்.
ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சொர்க்கவாதிகள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பஜாருக்கு போவார்கள், சந்தைக்கு போவார்கள். அங்கே காய்கறிகள் விற்கப்பட மாட்டாது. உலகத்திலேயும் ஏதாவது கிழமைக்கு ஒரு நாள் நாங்கள் சந்தைக்கு போயிட்டு காய்கறிகள் வாங்குவதற்காக போவோம். அல்லாஹ் சொர்க்கத்தில் வைத்திருக்கின்றான். வெள்ளிக்கிழமையுடைய நாள் எல்லாம் சொர்க்கவாதிகளும் மாளிகைக்கு வெளியே வருவார்கள், சந்தைக்கு போவார்கள். அங்கே காய்கறிகள் விற்கப்பட மாட்டாது. அங்க ஆண்களும் பெண்களும் ஹூரின் பெண்களும் இருப்பார்கள். இந்த ஆண், இந்த சொர்க்கவாதி எந்த பெண்ணை விரும்புகிறாரோ, எந்த ஹூரினை விரும்புகிறாரோ அந்த பெண்ணை இவர் தெரிவு செய்து எடுத்துருவார். ஒரு மாளிகைக்குள்ள எல்லாம் முடித்துவிட்டு மாளிகைக்குள்ள போகக்கூடிய நேரத்தில் தெற்கு திசையில் ஒரு காற்று வீசும். அந்த காற்று இந்த சொர்க்கவாதிகளுடைய முகத்திலே பட்டதும் இந்த சொர்க்கவாதி அழகாக மாறுவார், பிரகாசிக்க ஆரம்பிக்கும். வீட்டுக்குள்ள வரக்கூடிய நேரத்துல மனைவி கேட்பா, சொர்க்க மாளிகைக்குள்ள இருக்கக்கூடிய மனைவிமார்கள் கேட்பார்கள், வீட்டிலிருந்து வெளியே போகக்கூடிய நேரத்துல ஒரு விதமான அழகுல இருந்தீங்க, வீட்டுக்குள்ள வரக்கூடிய நேரத்துல உங்களோட அழகு இன்னும் கூடியது. சொர்க்கவாதிகள் மாளிகையிலிருந்து வெளியே போனா உள்ளுக்கு வரக்கூடிய நேரத்தில் சொர்க்கவாதிகள் அல்லாஹ் அலங்கரித்துக் கொண்டே இருப்பான். அவ்வளவு பெரிய இன்பங்கள் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, சொர்க்கத்தை பற்றி பேசுவதாக இருந்தால் பேசிக்கொண்டே போகலாம். அதனால் இந்த சொர்க்கத்துடைய இன்பங்களுக்காகவே நாம் உலகத்தை வாழணும், அல்லாஹ்வுக்கு பயந்து வாழணும், ஈமானோட வாழணும், தக்வாவுடன் வாழணும். உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த அற்பமான இன்பங்களை புறக்கணித்து அற்பமான இன்பங்களுக்கு ஆசைப்படாமல் தன்னுடைய மனோ இச்சைகள் எல்லாம் கட்டுப்படுத்தி உலகத்தை வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களுக்கு அந்த உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தருவான். நிரந்தர இன்பங்களை அனுபவிக்கலாம், நிரந்தர சந்தோஷங்களை அனுபவிக்கலாம், நிரந்தரமாக பெண்களை அனுபவிக்கலாம். உலகத்தில எதை செய்தாலும், எவ்வளவு பெரிய அமல் செய்தாலும், ஆனால் பெண்களுடைய விடயத்தில் நாங்கள் வீக்னஸா இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் விட்டுட்டு போறதுல மிகவும் நான் பயந்தேன் பெண்களை. அவ்வளவு பெரிய ஒரு. அதனால இருவைகளை நாங்கள் கட்டுப்படுத்தி, ஆசைகளை கட்டுப்படுத்தி உலகத்தை வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உயர்தரமான சொர்க்கத்தை எம் அனைவருக்கும் தந்தருவானாக. யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் என்னுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, என்னுடைய மனைவி மக்கள் பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பூரா உம்மத்துடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுக்கு ஓதி தந்த ஐயை கற்றுத்தந்த எங்களுடைய உஸ்தாதிமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களிடம் ஓதக்கூடிய மாணவர்களை யா அல்லாஹ் நீ மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு தந்திரியா அல்லாஹ், என்னுடைய நிலைமைகளை சீராக்கி தந்திரியா அல்லாஹ், உள்ளத்துல தக்வாவை தந்திரியா அல்லாஹ், உள்ளத்துல ஈமான தந்திரியா அல்லாஹ், நோய் நொடி இல்லாத யா அல்லாஹ் வாழ்க்கையை தந்திரியா அல்லாஹ், மூத்து வரைக்கும் எந்த ஒரு நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழக்கூடிய பாக்கியத்தை சந்தர்ப்பத்தை தந்திரியா அல்லாஹ், இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ், எங்களுக்கு அந்த உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுருக்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ் முஸ்லிம் நாடுகள்ல எங்களுடைய முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். பலஸ்தீன், லெபனான் போன்ற மக்களுக்கு நீ உதவி செஞ்சிரியா அல்லாஹ், அவர்களுக்கு நீ உணவளிக்கிறியா அல்லாஹ், அவர்களுக்கு ரிஸ்குடைய வாசல்களை திறந்து கொடுக்கிறியா அல்லாஹ். எங்கேயும் முஸ்லிம்களுக்கு நீ வெற்றியை கொடுக்கிறியா அல்லாஹ், கேவலப்படுத்திராதையா அல்லாஹ். நாங்க செய்யக்கூடிய ஒரு சில பாவத்தால முஸ்லீம் சமூகத்தை, முஸ்லீம் ஊர்களை நாங்கள் நீ கேவலப்படுத்திராதையா அல்லாஹ். சிறிய குழந்தைகளை நீ பாதுகாக்கிறியா அல்லாஹ், ஈமானுடைய உணர்வுள்ள பிள்ளைகளை ஆக்கிறியா அல்லாஹ். நல்ல ஆயுள்களாக, ஆபிள்களாக சமூகத்துக்கு தீனுடைய ஹித்மத்துகள் செய்யக்கூடிய பிள்ளைகளாக என்னுடைய பிள்ளைகளை ஆக்கிடுவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.